ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி நாம் இதில் போட்டுடலாம். இதிலேயே ஒரு 2 பச்சை மிளகா. இப்போ இதிலேயே ஒரு தக்காளியை நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மீடியம் சைஸு ஒரு தக்காளியை நாம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதிலேயே மஞ்சத்தூளும் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கான அளவு தண்ணி நாம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேயே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 4 விசில் விட்டு நாம் இறக்கிக்கலாம். இதிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இதிலேயே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே நாம் இதுக்கு சீரகமும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன். இது ரெண்டும் வறுத்து நாம் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் குக்கர் திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பருப்பு வெந்துடுச்சு. இப்போ இது ஆறின பிறகு நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஆறுறதுக்குள்ளே நாம் இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் கடுகு சேர்த்துக்கலாம். அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதிலேயே காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு நாம் இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதிலேயே ஒரு 4 பல் பூண்டு. இதிலேயே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த பருப்பை நாம் ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதிலேயே நாம் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பும் இதில் ஊற்றிடலாம். இந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட 1 டம்ளர் தண்ணி நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜார்லேயே திரும்பி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் தூள் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயமும் சீரகத்தையும்
பவுடர் பண்ணதை போட்டுடலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துடலாம். இதுலேயே கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை நம்ம நிறுத்திடலாம். இப்போ சுவையான ஆந்திரா ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி. இப்போ இந்த மாதிரி இட்லி சாம்பார் இட்லி வச்சு அது மேலே ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான ஆந்திரா ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.